நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. போலீசார் அந்த இடத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் மீறி ஓடி வந்து போலீசார் கண் முன்னாலேயே எங்களை வெட்டினார்கள். குழந்தைங்க சார், குழந்தைங்க சார் என கத்தினோம். ஆனால் குழந்தையை கூட விட்டு வைக்காமல் காலில் கத்திகால் வெட்டி விட்டார்கள். அப்போதும் போலீசாரிடம் வெட்டிட்டாங்க சார் என காண்பித்தோம். எதுவும் பேசாமல் போங்கம்மா, அட போங்கம்மா என சொல்லிவிட்டார்கள். 10 பசங்க, அதுல 3 பேர் இப்போதும் இங்குதான் நின்று கொண்டிருக்கிறார்கள் என ரத்தம் சொட்ட சொட்ட ஈரக்குலையை நடுங்கியபடி கதறி துடிக்கிறார்கள் அந்த குடும்பத்தினர். அந்த கத்தி எடுத்து வெட்டும்போது போலீஸ் இருந்தாங்க, எதுவும் கேட்கலையா? என்ன சொல்றாங்க போலீஸ்? அப்ப எதுவுமே பேசல, போங்கம்மா போங்கம்மான்றாங்க. நாங்க போலீஸ். அதுவும் அவர்கள் ஊடகங்களிடம் வாக்குமூலம் கொடுத்துக் கொண்டிருக்கும் இடத்திலேயே கத்தியால் வெட்டியவர்கள் நின்று கண்காணித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுவதுதான் கூடுதல் அதிர்ச்சி. பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் கத்தியால் வெட்டிய கொடூர தாக்குதலின் அதிர்ச்சி பின்னணி குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ராட்டினமங்கலம் கிராமம் மேட்டுத் தெருவை சேர்ந்தவர்கள்தான் 54 வயது ஆனந்தன் திலகா தம்பதியர். இவர்களுக்கும் பக்கத்து வீட்டில் வசிக்கும் பங்காளி உறவுமுறை கொண்டவர்களான சுரேஷ் கலைவாணி தம்பதியருக்கும் நீண்ட காலமாக இடப்பிரச்சனை தொடர்ந்து வந்துள்ளது. வீடு பிரச்சனை எங்க மாமனார் பேர்ல இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, எங்க வீட்டுக்கார பேர்ல ரீசீட் பண்ணதுக்கு போனா பட்டா அவங்க பேர்ல மாத்திட்டு, ஏன் பட்டா மாத்தின்னு கேட்டா, எங்க வீடு நீ வீட்டை விட்டு வெளியே போடின்னு நான் பார்த்துக்கிறோம். அதான் நான் பேசினேன், நான் கத்தியில வந்து எங்க 2 தம்பி வச்சுட்டாங்க. இந்த நிலையில் ஏப்ரல் 4ஆம் தேதி இரவு சுரேஷ் கலைவாணி தம்பதியர் துறிஞ்சிக்குப்பம் கிராமத்திலிருந்து உறவினர்கள் அடியாட்களை வரவழைத்து பங்காளியான ஆனந்தன் திலகா, அவரது 17 வயது மகன், 15 வயது இளைய மகன், 12 வயது மகள் மற்றும் உறவினர்கள் 4 வயது மகன் உள்ளிட்ட 9 பேர் மீது தாக்குதல் நடத்திய அதிர்ச்சி சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் இரு தரப்பினரிடையே மோதல் உண்டானது. இதில் ஆனந்தன் தரப்பினர் 7 பேர் கத்திகால் வெட்டப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இரு தரப்பினரிடையே தாக்குதல் சம்பவம் நடந்து கொண்டிருந்த போது ஆனந்தன் திலகா குடும்பத்தினர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். ஆனால் ஸ்பாட்டுக்கு வந்த ஆரணி கிராமிய போலீசார் தாக்குதலை தடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் போலீசார் கண்முன்னே 4 வயது சிறுவனை வெட்டியதாகவும் குற்றம் சாட்டுகிறார்கள். அப்போது அந்த சிறுவன் காலில் கட்டு போட்ட காயத்தோடு உறவினரை கட்டி அணைத்துக் கொண்டு அச்சத்தோடு நின்று கொண்டிருந்த காட்சி காண்போரை கலங்கடித்தது. படுகாயமடைந்தவர்கள் ஆரணி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் எதிர் தரப்பிலும் சுரேஷ் மற்றும் அவரது மனைவி கலைவாணி ஆகியோர் காயமடைந்து வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து இரு தரப்பினர் அளித்த புகார்களின் பேரில் ஆரணி கிராமிய போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். தாக்குதல் நடத்தி ரத்தம் சிந்தி சிறைக்கு சென்று சொந்த பந்தங்களையும் உறவுகளையும் இழந்து வழக்கு செலவுக்கு பணத்தை செலவு செய்து நீதிமன்றத்திற்கு நடையாய் நடந்து எப்படித்தான் அந்த சொத்தை அனுபவிக்க முடியும் என்று ஒரு நிமிடம் யோசித்திருந்தால் இப்படிப்பட்ட சம்பவங்களை நடக்காது என்கிறார்கள் சமூக அக்கறை கொண்ட சட்ட வல்லுநர்கள். பாலிமர் செய்திகளுக்காக ஆரணி செய்தியாளர் ஏ. பசுபதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.